இயக்குனர் ஆர்தி உதயகுமார் அவர்களுடைய இயக்கத்தில் புரட்சி கலைஞர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படம் தான் சின்ன கவுண்டர். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியான பல திரைப்படங்களுக்கு அதுதான் ட்ரேட்மார்க் மூவி அப்படின்னு சொல்லலாம். அந்த திரைப்படத்தில் வடிவேல் அவர்கள் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. ஆரம்பத்தில் அந்த கதாபாத்திரமே படத்தில் கிடையாதாமா. விஜயகாந்த் அவர்கள் கிட்ட வடிவேல் தொடர்ச்சியாக வந்து வாய்ப்பு கேட்டுட்டே இருக்கவும் படத்தில் டைரக்டர் கிட்ட இந்த பையலுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்கலாம்ல நம்ம படத்தில் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த கேரக்டரும் இல்லையே, எல்லா கேரக்டருக்குமே நம்ம ஆல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல எனக்கு கொடை பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று ரெடி பண்ணுங்க, அந்த சின்ன கேரக்டர்ல இந்த பையன் நடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம படத்துல ஒரு சில இடங்கள்ல அவருக்கு டயலாக்ஸ்மே ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி விஜயகாந்த் தான் சஜஸ்ட் பண்ணாராமா. இப்படி வடிவேலு அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த டைம்ல அவருக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்ததுல விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. பின்னாடி அரசியல் காரணங்களால அதே விஜயகாந்த் அவர்களை வடிவேலு எந்த அளவுக்கு இழிவா பேசினாரு, எந்த அளவுக்கு மோசமா வந்து பல இடங்கள்ல அவரை பத்தி விமர்சனம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். தொடர்ச்சியாக விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு கூட வடிவேலு வராததுனால இப்ப வரைக்குமே ரசிகர்கள் அவர் மேல அதிருப்தியில இருக்காங்க. இந்த விஷயத்துல வடிவேலு மேல கோவமாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் வடிவேலு அவர்களை பத்தின இரண்டு விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஒன்னு, விஜயகாந்த் அவர்களின் நெருங்கிய நண்பரும் நடிகருமான தியாகு அவர்கள் வடிவேலை பத்தி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. சின்ன கவுண்டர் படத்துல விஜயகாந்துக்கு வடிவேல் கொடை பிடிச்சிட்டு போவான். அப்ப அவனுக்கு சம்பளம் வெறும் 250 ரூபாய் தான். சாயங்காலமான விஜயகாந்துக்கு காலம் முக்கி விடுவான். அப்படி இருந்தவன் விஜயகாந்த் வீடு இருந்த தெருவில் வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினான். விஜயகாந்த் இருக்க தெருவில் இவன் வாழணும் அப்படின்ற ஒரு நினைப்புல வாங்கினான். விஜயகாந்துக்கு எதிரில் வாழணும் அப்படின்னு அவன் யோசிச்சப்பவே அவனுக்கு பணம் கண்ணை மறைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வடிவேலுவினுடைய உண்மையான முகத்தை அவர் தோலுரிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம வடிவேலு கூட மாரிசன் திரைப்படத்தில் அவருடைய மகனா ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த நடிகர் குரு லட்சுமணன் அவர்கள் வடிவேலு அவர்கள் கிட்ட விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசும்போது, வடிவேலு ஏன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு போகல அப்படின்றத பத்தி இவர்கிட்ட ஷேர் பண்ணாராமா. அது சம்பந்தமா நடிகர் குரு லட்சுமணன் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல அந்த விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாரிசன் படத்துல வடிவேலு சாருக்கு பையனா நான் நடிச்சேன், நானும் மதுரக்காரன்னு தெரிஞ்சதும் என்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்க சொல்ல விஜயகாந்த் சார் பத்தி நான் பேசினதும் டக்குன்னு கொஞ்ச நேரம் அமைதி ஆயிட்டார். அப்படியே அப்புறமா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மனுஷன் இறந்தது கூட என்னால போக முடியல, நான் போயிருக்கலாம், நான் போயிருந்தாலும் அவர் இவ்வளோ திட்டிட்டு எதுக்கு வந்தானே என்ன தப்பா தான் பேசுவாங்க, ஆனா மனசார சொல்றேன் அவர் சொர்க்கத்துல தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண் கலங்க எமோஷனலா வடிவேல் சார் சொன்னாரு. அவர் அப்படி பேசினதுக்கு அப்புறமா அவர் மேல இருந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி குருலட்சுமணன் சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் அவ்வளவு விமர்சனம் பண்ணதை தாண்டி இறப்புக்கு போகாததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி வடிவேலு ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ சோஷியல் மீடியால பல விவாதங்களை கிளப்பியிருக்கு.